இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நடுவில் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டைத்துண்டு, 2 லவங்கம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மூட்டு வலியும் இருக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போ நான் இது கூட 3 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூட வேணும்னா நீங்கள் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். ஆட்டுக்காலை பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போலாம் கடையிலே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எப்படி ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணுறதுன்னு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்காலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரை மூடிட்டேன். இப்போ நமக்கு 15 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 15 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் சூப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.